கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவரை நாம் கனப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்வோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் நம்மளை மறவாத தேவன். உலகம் நம்மளை மறந்து போகலாம், உற்றார் நம்மளை மறந்து போகலாம், நண்பர்கள் நம்மளை மறந்து போகலாம். நம்மளை மறவாத தெய்வம் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர். அவருக்கு நம்ம எல்லாரும் கனம் செலுத்தி அவருடைய நாமத்தை உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை எந்த சூழ்நிலையில் தெரிந்து கொள்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை தெரிந்து கொள்கிறாரா? உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து, வியாதியின் கொடுமை, கடபாரம், இன்னும் பலவிதமான தீமையான காரியங்களை நீங்கள் இன்றைக்கி அனுபவித்து கொண்டு உள்ளத்தில் சமாதானம் இல்லாமல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னா, இந்த சமயம்தான் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய சமயம். இதுதான் நீங்கள் கடவுளிடத்திற்கு வர வேண்டிய ஒரு நேரம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் பலவிதமான துன்பங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் துன்பத்தை போக்க வேறு எங்கேயுமே போக வேண்டியது இல்லை.
இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்தால் அவர் உங்களை தெரிந்து கொண்டு அந்த துன்பத்தின் நடுவிலே இருந்து உங்களை ஆண்டவர் மீட்டு உங்களை புடமிட்டு வெள்ளியை போல புடமிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராம். இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, வருத்தங்கள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளின் வேதனைகளின் மத்தியிலையும் நம்ம எங்கேயாவது யாரையாவது தேடி போய் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் நீங்கள் ஓடுனீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தரை நீங்கள் நம்பினால் உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை அவர் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 119 அதனுடைய 71 இப்படி நமக்கு சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் உபத்திரவப்படுவது நல்லதுக்கு தான். நீங்கள் தேவனை அறிவதற்கு, நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக சுகத்தோடு பலத்தோடு பொருளாதார வசதியோடு எல்லா செழிப்பையும் பெற்றிருக்கும்போது நீங்கள் கடவுளை தேட மாட்டீங்க, கர்த்தரை நம்ப மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு எதுக்கு கடவுள், எனக்கு ஏன் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் இயேசுவண்டைக்கு வந்தாங்க. ரெண்டாவது, தேவன் யாரென்று அறிய வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தாங்களோ அவங்க தான் தேவனிடத்தில் வந்தாங்க, அவரை விசுவாசித்தாங்க, அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் படுகிற உபத்திரவத்தில் நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் உபத்திரவத்தில் இப்படியே கர்த்தரை நம்பாமல் இருந்தால் இந்த உபத்திரவம் உங்களை அழித்து போடும், இந்த வியாதி உங்களை கொன்று போடும். இந்த போராட்டத்தில் நீங்கள் மீண்டு வர முடியாது, நீங்கள் திரும்பி வர தப்பிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமான ஒரு உபத்திரவத்தில், எவ்வளவு பயங்கரமான ஒரு கஷ்டத்தில், வேதனையில், கண்ணீரில், மரண பள்ளத்தாக்கில் நீங்கள் போனாலும் இயேசு கிறிஸ்து உங்களை இந்த உபத்திரவத்தில் தெரிந்து கொண்டு உங்களை வெள்ளியை புடமிடுவது போல அழகாக புடமிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான கடவுள், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான இரட்சகர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதனுக்கு இந்த பூமியிலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர முடியும். மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வை ஒரு அளவு வரை தான் தர முடியும், அதுக்கப்புறம் மனுஷர்கள் மாறிவிடுவார்கள். ஆனால் இயேசு மாறமாட்டார், அவர் உங்களை நேசிக்கிறார். பாடுபடுகிறீங்களா, கஷ்டப்படுகிறீங்களா, துன்பம் அனுபவிக்கிறீங்களா, இன்னைக்கு வந்து விடுங்கள் இயேசு வண்டைக்கு. அவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, பாடுகளின் மத்தியில் வாழ்க்கையே வெறுத்து போய் ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், எனக்கு இந்த வாழ்வே வேண்டான்னு சொல்லி துன்பத்தின் நடுவில் தவித்து கொண்டிருக்கிற, துடித்து கொண்டிருக்கிற, வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். துன்பத்தின் நடுவில் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து ஆறுதல் செய்வீராக. அவங்க உபத்திரவத்திலிருந்து அவங்களை தூக்கி எடுப்பீராக. வியாதியின் கொடுமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கண்ணீரின் பாதைகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன உபத்திரவம் இருக்கிறதோ அதிலிருந்து அவர்கள் மீட்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.